நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. Tell me any name. சொல்லுங்க. லீடா பண்ணிட்டு இந்த மாதிரி லீடா வரேன் இந்த மாதிரி எல்லாம் யார் பண்ணிருக்காங்க? இந்த வீடு கட்டுறதோ இல்லை கார் வாங்குறதோ அந்த மாதிரி வந்து எந்த இன்டென்ஷனும் இல்லை. உலகத்தை சுற்றி பார்க்கணும். ஏன்னா அந்த EMI லூப் கூட விழுந்துடக்கூடாது. அவனும் போயிட்டானா அவ்வளோதான், விடிஞ்சது போ, குடும்பமே நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க பாட்டி. அப்பா பேர் யூஸ் பண்ணாம இல்லை அப்பாவோட இது யூஸ் பண்ணாமல் நான் எப்படி ஒரு ஐடென்டிட்டி, நான் எனக்காக ஒரு ஐடென்டிட்டி இங்கே கிரியேட் பண்ண முடியும்? ஊர் விட்டு ஊர் வந்து யாரும் தெரியாத ஒரு இடத்துல, அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்க, பட் அவங்களோட ரெஃபரன்ஸ் யாரும் எடுக்க, நான் இங்கே வந்ததே யாருக்கும் தெரியாது. தமிழும் சரஸ்வதியும்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற நம்மளோட கார்த்திக் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஸோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பேசிக்காகவே உங்கள் கேரக்டர் வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பையன். மக்களுக்கு உங்க மேலே கோவம் வரும் சம்டைம்ஸ் உங்களை பார்க்கும்போது, ஏன் இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்க, நீ ஏன் இந்த இடத்துல கொந்தளிக்கல அப்படிலாம் கோவம் வரும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வரும்போது நீங்கள் தானே லீட் மாதிரி வந்துட்டே இருந்தீங்க, பட் போக போக வந்து உங்கள் கேரக்டரைசேஷன் ஏன் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. ஒருவேளை வந்து கதை மாறுதோ இல்லை வந்து தீபக் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக போகுதோங்கிற மாதிரி டாக்ஸ் வரும்போது இல்லை, அது வந்து ஈக்குவலாகவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் தீபக் அண்ணாக்கும் நல்லா அந்த டக் ஆஃப் வார் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வந்து எங்கள் அத்தை கேரக்டர் சந்திரகலா அவங்க வந்து பாசிட்டிவாக மாற ஆரம்பித்தாங்களோ, அண்ட் தென் அப்புறம் வேறு மாதிரி கொண்டு போகணுமா இருந்துச்சு ட்ராக்கு. அண்ட் தென் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் அந்த எங்கே போகிறது நூலுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் தங்கச்சி அவங்க இது, அப்புறம் தங்கச்சியோட மாப்பிள்ளை உள்ளே வருது, அப்புறம் தங்கச்சியோட புருஷன் உள்ளே வருது, அவன் என் ஃப்ரெண்டாக என்னை பிடிச்சி, அப்புறம் எனக்கும் அவனுக்கும் நடக்கிற ஒரு வாக்குவாதம், அதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல, இந்த क्वेश्चனே நான் ஏன் உங்களை கேட்டேன்னா, நாங்க ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த क्वेश्चन. கார்த்தியா இதில் அதிக வாய்ப்பு உங்களுக்கு வரல, ஆனால் இரட்டை மனைவி கதையில் உங்கள் நடிப்பின் எண்ணற்ற பரிமாணங்களை கண்டு ரொம்ப ஆச்சரியம் கொண்டேன். உங்களின் தொடர் நடிப்பின் அடையாளமா அந்த தொடரை காட்டுங்க, இந்த தொடரை காட்டாதீங்கன்னு ஒருத்தர் ஓட்டிருக்காரு. ஸோ உங்களோட ஃபுல் ஆக்டிங் ஸ்கோப் எல்லாமே வந்து அந்த இன்னொரு சீரியல்ல தான் நான் பார்க்குறேன். இது அப்படின்னு கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து அது விஜய் டிவிக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கூட நான் வந்து ஏதாச்சும் வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும், ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணணுன்னு தான் வந்து லீடாக இது வரைக்கும் நீங்கள் வரைக்கும் பார்த்ததில்ல எந்த லீடு ஆக்டர் லீடாக பண்ணி இந்த மாதிரி வேறு கேரக்டராக பண்ணியிருக்காங்க சீரியல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். டெல் மீ எனி நேம். வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க. லீடா பண்ணிட்டு இந்த மாதிரி லீடா வரேன் இந்த மாதிரி எல்லாம் யார் பண்ணியிருக்காங்க? ஓகே, சித்தார்த் ப்ரோ, திரவியம் அவங்க ஏதோ ஒரு ஈரமான ரோஜாவே பார்ட் 2 பண்ணாங்க, அது கூட ஈக்குவலாக இருந்துச்சு. பட் ஒரு லீடா பண்ணி 2015 இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு தம்பி கேரக்டர் யார் பண்ணியிருப்பாங்க? நோபடி. ஸோ ஃபார் மீ எனக்கு இருந்த நோக்கம் என்னென்னா லேர்னிங், எனக்கு கற்றுக்கணும். ஸோ அப்போவே நான் 2015 அந்த ஃபேம் பார்த்துட்டேன். அந்த லீடாக வந்து அந்த போஸ்டர்லலாம் வந்து பேனர்லலாம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டேன். பட் எனக்கு இன்னும் அந்த தேடல் இருந்துச்சு, இன்னும் நான் கற்றுக்கலையே. ஓகே, லீடாக பண்ணிட்டேன், ஹீரோ பண்ணிட்டேன், ஓகே, பட் இன்னும் நிறைய கற்றுக்கிறது இருக்கே. எனக்கு ஸ்டார்டிங்கில் தமிழ் தெரியாது, தமிழ் பேசவே தெரியாது. சொல்ல வந்தேன், ஏன்னா தமிழ் தெரியாமல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும். ஆமாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து என்ன கிடைச்சதுன்னா, குமரன் சாரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் விகடன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பேனரில் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அண்ட் தென் அது ரெண்டுமே சேர்ந்து விஜய் டிவியில் வருதுன்னா எனக்கு வந்து இன்னும் சந்தோஷம். ஆமாம். அண்ட் விஜய் டிவி தான் நான் லான்ச் பண்ணதே, விஜய் டெலிவிஷன் தான் நான் லான்ச் பண்ணதே. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜ்.
ஸோ அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால வந்து ஓகே ஃபைன் பரவாயில்ல, நான் இதை பண்ணுறேன். எனக்கு வந்து தீபக் அண்ணாவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி மிர்ச்சி செந்தில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ஒரு நெகட்டிவ் லீடாக பண்ணியிருப்பேன். நாமிர் ஒரு நமக்கு ஒரு பார்ட் 2ல ராஜு ஜெய்மோகன், ரச்சிதா, அப்புறம் செந்தில் அண்ணன், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் டைரக்டர் தாய் செல்வம் சார், அவர் கூடலாம் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கப்புறம் குமரன் சார். ஸோ இந்த குமரன் சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் இது பண்ணுறதாகட்டும், என்னை வந்து மோல்ட் பண்ணுறதாகட்டும், அண்ட் ஒரு டைலாகை பேசுகிறதாகட்டும், ஃபாஸ்ட்டாக பேசு, இந்த மாதிரி பேசு. அது மட்டும் இல்லை, குமரன் சார்கிட்ட வந்து ஆக்டிங் மட்டும் இல்லை, நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களும் கற்றுக்கலாம். சீரியஸா உண்மையிலேயே வந்து இவ்வளோ நான் பேசுறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் குமரன் சார் தான். அவர் கூட உட்கார்ந்தாலே வந்து அவர் செட்டுக்கு வரும்போது எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் இன்னைக்கு டைரக்டர் வராங்களா, இல்லைப்பா அவர் கதை ஏதோ டிஸ்கஷனுக்கு போயிருக்காரு, அப்படியா அவர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த ஒரு வியப்பு அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து நீங்க பேசினாலே எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும் தெரியுமா. அவர் வந்து உலக அறிவியல் ஆகட்டும், இல்லை அந்த மாதிரி சார்ந்த விஷயம் கூட நிறைய பேசுவார். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வந்து இங்க லுக்கு இப்படி பார்க்கணும்னா எதுக்காக பார்க்கணும், இப்படி திரும்பு அப்படி திரும்பு, நடந்துக்கிட்டே பேசு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு லேர்னிங் வந்து எனக்கு வந்து ஆக்டிங் ஸ்கூல்லையும் கிடைச்சிருக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் தமிழும் கிடைச்சது, சரஸ்வதியும் கிடைச்சது, நாலேஜ் ஆக்டிங்கும் கிடைச்சது. வெரி வெல் செட். ஸோ பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா நீலியில், அதுவும் விஜய் டிவியில் தான் நீங்கள் லான்ச் ஆனீங்க ஹீரோவா. பட் அங்கே நீலி டு தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற அந்த ஜேர்னி எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய மாறி இருக்கு. தமிழ் தெரியாத ஒருத்தருக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு. தமிழில் பல பேர் அன்றாடம் பயன்படுத்தாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேச தெரிஞ்சிருக்கு, எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு தமிழ்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஃப்ளூவெண்டா நீங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல வந்து இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. இல்ல இன்னும் கத்துக்கணும். வெரி நைஸ். இன்னும் எனக்கு அந்த தேடல் இருக்கு. பட் ஆக்சுவலி ஈக்குவலி உங்களையும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணியாகணும் இந்த விஷயத்துல. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார் ஆயாச்சு, ஹீரோவாலாம் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு செகண்ட் லீடாக கூப்பிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து பண்ணுறது தான் அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் சுத்தமாக இல்லாமல் வந்து ப்ளஸ் அதில் நம்மளை வந்து ஒருத்தங்க வந்து கரெக்ஷன் சொல்லும் போது வந்து டக்குன்னு அதில் வந்து முகம் சொல்லிக்காமல் அதை அக்செப்ட் பண்ணி அதில் வந்து எக்ஸல் ஆகிறது பெரிய விஷயம். ஸோ அதுக்காகவே ஒரு கைத்தாட்டல். அண்ட் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஃபுல் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி இருக்கிற அந்த ஃப்ளாக்ஸை மேலே பார்த்தேன். கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிக்சர்ஸ், வெக்கேஷன் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. பட் பிஸியாக ஆக்டும் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போது ட்ராவல் வந்து இனிஷியலி பிஃபோர் இண்டஸ்ட்ரிக்கு வரதெல்லாம் முன்னாடி வந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இதுலேயே டெடிகேட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து பாப்பா பிறந்த பிறகு ஸோ என்ன நிறைய பேருக்கு டம்முன்னு ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். ஓகே நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே. அந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம அர்ஜுன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இஸ் ஆல்ரெடி மேரிட், பாப்பா இருக்கு. இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோட பெண் குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றதுனால ஒவ்வொரு வருஷமும் வந்து இடத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்த மெமரிஸ் மாதிரி இருக்கும்ல பாப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி வருஷம் பூரா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் ஃபுல்லாக செலவு பண்ணுறதுல ஓரளவுக்கு செலவு பண்ணி ஒரு மெமரி கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் தட். அது எனக்கு வந்து இந்த வீடு கட்டுறதோ இல்லை கார் வாங்குறதோ அந்த மாதிரி வந்து எந்த இன்டென்ஷனும் இல்லை. உலகத்தை சுற்றி பார்க்கணும். ஏன்னா அந்த இஎம்ஐ லூப் கூட விழுந்துடக்கூடாது. வேணும்னா வந்து டிராவலுக்காக லோன் வாங்கிக்கிறேன் இஎம்ஐ, ஆனால் வீட்டுக்கு மட்டும் லோன் வாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ பேசுறதால கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே டச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து நவீன் அவர்கள் பார்வையில் வந்து வாட் இஸ் லவ்? வாவ், இவ்வளோ வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். லவ் வந்து ஒரு கடல். ஒரு பிக்சர்லையும் ஐ கேன் see love, அதனால கேட்குறேன். தேங்க்ஸ். அது வந்து ஒரு கடல் மாதிரி. ஸோ நீங்கள் அந்த லவ்ன்ற கடலுக்குள்ளே நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா அது உள்ள ஓஷனுக்குள்ளே நான் சொல்கிறேன், அந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டு இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் ஸோ கலர்ஃபுல். உங்களுக்கு வந்து வெளியில் வரவே தோணாது. ஸோ லவ் வந்து அந்த மாதிரி தான். கடலாக இருக்கும், அந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி மாதிரி. எவ்வளோ நீங்கள் டீப்பாக போயிட்டே இருந்தாலும் அதோட தேடல் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ள. வெரி நைஸ். வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்கிறவங்களால தான் இப்பெல்லாம் பேச முடியும். அண்ட் இதில் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க ஒரு பிக்சர்லையும் பார்க்கும்போது ஐ கேன் see love in her eyes. ஸோ நீங்கள் இப்போ சீரியல்லாம் பண்ணுறீங்க, நிறைய ஹீரோயின்ஸோட நடிப்பீங்க, யூல் ஹாவ் ரொமான்ஸ் சீன் அண்ட் ஆல். என்னைக்காவது பொசசிவ் ஆயிருக்காங்களா? என்னைக்காவதா? டெய்லியா? ஸ்டார்டிங்ல வந்து ஏன் வந்து ரொமான்டிக் சீனே வைக்கிறாங்க, ஏன் உனக்கு ஃபைட்டிங் சீன் எல்லாம் வைக்கலையா? நடிக்க மாட்டியா? ஆமா. ஸோ ஸ்டார்டிங்ல தமிழும் சரஸ்வதியில நிறைய ரொமான்ஸ் இருந்துச்சு. எனக்கும் ஃபர்ஸ்ட் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல வசு, அவங்களுக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த பேர் ஹிட் ஆச்சு. தட் வாஸ் அ வெரி ஹிட் பேர். ஓகே. ஸோ அவங்க போயிட்ட பிறகு அவ்வளோவா அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வைக்கல. ஸோ எங்கள் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷம், இந்த ப்ராஜெக்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்றப்போவே நடுவில் வந்து அந்த ஒரு லீட் வந்துச்சுல, கண்ணே கலைமானி, அதுல ரொமான்ஸ் திருப்பி வந்துச்சு. அது 2 ஹீரோயின், 2 வைஃப். ஸோ அதுல ரொமான்ஸ் பார்த்து திருப்பி இதுலயும் ரொமான்ஸ் 2 சீன் வச்சாங்க. என்ன இது 3 பேரில் ரொமான்ஸ் பண்றியா நீ அப்படின்னு. ஓகே வெறும் வந்து காட்சிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றது. டெய்லி இது நடக்கும் அப்ப. ஆமா, எனக்கு ஜாலியான சீன்ஸ் எல்லாம் பிடிக்கும். காமெடி, ரொமான்ஸ், இந்த சீரியஸா பேசுறது, இந்த அழுகாட்சி சீன் எல்லாம் ரொம்ப எனக்கு வந்து கேட்பேன். மறுபடியும் அழுகாட்சி சீனா ஐயோ அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு அழுகிற சீன் வந்தாலே 2 நாளைக்கு தலைவலி போகாது. அந்த வைப்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு காமெடி ட்ராக் கொடுங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பேன். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்து தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறீங்கன்றது நீங்கள் பேசும்போது தெரியுது. ஆமாம், ஸ்டார்டிங்கில் நான் வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர், தென் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர், தென் ஆர்ட் டிரெக்ஷன். எந்த ஃபீல்டுக்குள்ள போகல? ஆக்டிங் தான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஆக்டிங். இதுக்கப்புறம் இப்போ டைரக்ஷனுக்காக அதோட லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது சாம்பிராணியெல்லாம் பிடிச்சிருக்கேன். லைட்டு அந்த புகை அளவில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஏன்னா கேமரா தொட விட மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டு இது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து லைட்டிங் பண்ணுறது, ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஏன்டா நல்லா தானே இருக்க பார்க்குறதுக்கு, சும்மா ஆக்டிங் பண்ணேன், எதுக்கு இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மாதிரி உசுப்பேற்றி விட்ட முதல் நபர் யார் உங்கள் லைஃப்பில் வந்து யூ கேன் ஈவன் ட்ரை ஆக்டிங் அப்படின்னு சொல்லி உங்களை மோல்ட் பண்ண ஹெல்ப் பண்ண பர்சன் யார்? ஸ்க்ரீன் முன்னாடி போய் ஸ்டார்டிங்லேயே ஸ்டேஜ் ட்ராமாலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நீ வந்து ஸ்க்ரீன் முன்னாடி போய் நடி, டெலிவிஷனில் போய் நடி அப்படின்னு சொன்னது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்தீப். ஸோ எப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லலாம். ஸோ எல்லா புகழும் சந்திப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து வைஃப் கூட நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்ல நல்லா தான் தெரியுற கேமராவில் அப்படின்னலாம் வைஃப் என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் பெரிய எனக்கு பேக் போன் வந்து ஸ்டார்டிங்லேயே தான் நீ ஆக்டராக வரணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆசை காமிச்சது வந்து எங்கள் அம்மாவும் என்னோட சித்தியும். ஸோ போத் என்னை வந்து ஒரு ஆக்டராக பார்க்கணும். சின்ன வயசுலேயே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, ஷூட்டிங் பார்க்கலாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கவுண்டமணி சார் கூடலாம் ஒரு சின்ன ரீஹர்சல் மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேயே இங்கே வந்து தரமணிலலாம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவன் வந்து இப்படியே விட்டாங்கன்னா இவனுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேரவே விடல. எங்கள் சித்தியோட எங்கள் பாட்டியோடலாம் சேரவே விடல. ஸோ அப்படியே வந்துச்சு. அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஆகணும்னு தான் இருந்தேன் ஆரம்பத்தில் காலேஜில், ஸ்கூலில். ஏன்னா நிறைய சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி இந்த ஆக்டிங் ஜேர்னிக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு டிஸ்கவர் பண்ணும்போது எங்கள் பாட்டி சொன்னாங்க. அதாவது இங்கே எங்கள் தாத்தா வந்து ஹி வாஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர். அம்மாவோட அப்பா. ஸோ எம்பி ரங்கராவ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணியிருந்தார். அண்ட் தென் ஹி வாஸ் அ ஸ்டேஜ் ஆக்டர். ஸோ அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்கல. ஆமாம், இங்கே வந்து நான் சீரியல் நடித்து அங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்ட பிறகு தான் அவனும் போயிட்டானா அவ்வளோதான் விடிஞ்சது போ, குடும்பமே நாசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் அது வந்து இன்பில்டா பாடியில இருக்கு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது. ஆமாம். ஓகே. பட் நீங்கள் வந்து ஒன்று ரியலைஸ் பண்ணீங்களா, நீங்கள் வந்து நீலி ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த ஃபேன் பேஸ் வேற, இப்போ நவீனுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் வேறு. ஸோ அவரோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 9-10 இயர்ஸில் வந்து அவ்வளோ விஷயங்கள் அவரை க்ரூம் பண்ணியிருக்காரு, அவரை மோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து மதுரை தமிழ் கற்றுக்கிட்டு அதை டப் பண்ணியிருக்காரு. தமிழ் தெரிஞ்சவங்களே டப்பிங் நிறைய பண்ண மாட்டாங்க, இப்போ வேறு யாராவது பண்ணிக்க சொல்லுங்கன்ட்டு போவாங்க. பட் யூ டுக் ஆல் எஃபர்ட் டு லைக் அந்த கேரக்டர் வந்து நான் இப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு உயிரும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னியில் ஒன் பர்சன் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தேங்க் ஆனால் நான் பண்ணலை அப்படின்னா அது யார்? ஒன் பர்சன் எனக்கு வந்து ஜான்சன் சார். இப்போ அவர் இல்லை.
என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னை வந்து விஜய் டிவியில் ரெஃபர் பண்ணது, விஜய் டிவியில் இருக்கிற அப்போது இருந்த ஜெரால்ட் சார் அப்போது இருந்தார், ரெஃபர் பண்ணது அவர் தான். ஏன்னா வந்து இங்கே பார்ட் டைம் இங்கே நான் அது ஒரு பெரிய கதை இருக்குது. ஐ மீன் வீட்டை விட்டு இங்கே வந்து சண்டை போட்டு ஆக்டிங் பண்ணோம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணி இங்கே வந்து பாக்கெட் மணிக்காக டப்பிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டப்பிங் ஸ்டுடியோவுக்கு வந்து கரெக்ட் டைமில் வந்து உட்காந்துருவேன். டப்பிங் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருவேன். ஸோ ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். நான் தமிழ் டு கன்னடா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ஸோ அவங்க தமிழில் சொல்லுவாங்க, நான் கன்னடாவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி திருப்பி கன்னடாவில் இருக்கிறத தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன் சேனலுக்கு இல்லை அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், நிறைய இருக்குது, ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணது தான். நல்ல வாய்ஸ் இருக்குது அவனுக்கு, நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லி நீலி சீரியலில் ரெஃபர் பண்ணாங்க. அப்போவே வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தேன். அப்போவே நல்லா ஓகே ஆயிடுச்சு, தமிழ் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. நான் ட்ரெயின் பண்ணுறேன்டா உன்னை, கவலைப்படாத, நீயே டப் பண்ண, நல்லா இருக்கு வாய்ஸ். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஷூட்டிங் வந்து கண்டினியூஸாக ஈஸிஆரில் போகிறதுனால அதை மேட்ச் பண்ணி திருப்பி வந்து டப்பிங் பண்ணி உனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு டப்பிங் வாய்ஸ் போட்டுடுறோம், அடுத்த ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்போவே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேன்மொழி பிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல வந்து டப்பிங் ஸ்டுடியோ அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட இபி, விஜய் டிவியோட இபி தீபிகா ஆகட்டும், அப்புறம் சார் மெயின் ஃபிக்ஷன் ஹெட் சந்துரு சார் ஆகட்டும், இருக்கட்டும் நல்லா இருக்குது வாய்ஸ், இவரே டப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் டப்பிங். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாம் நானே டப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண கண்ட்ரீஸை பார்த்து உங்களோட அவுட்லுக் பார்த்து ஓகே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், இவருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது லைஃப்பில் அப்படின்னு நினச்சா, நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், பாக்கெட் மணிக்காக பண்ணேன் அப்படிங்கிறீங்க. ஸோ இட் ஷோஸ் ஹவு மச் யூ லவ் யுவர் ஒர்க். நீங்கள் ரொம்ப அதுக்கு எவ்வளோ வந்து உங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட்டை கொடுக்குறீங்கன்றது தெரியுது. ஸோ இவ்வளோ கிரேஸ் ஏன் சினிமா மேலே தெரியல, அதுதான் எனக்கே தெரியல. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இப்போ எப்படின்னா, இது அள்ளி தந்த வானம் படம் பார்த்துருக்கீங்களா? பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி நீ போ, ஆனால் என் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, நீ எப்படி சர்வைவ் ஆகிற, உனக்கு ஒரு ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் போட்டு தான் வந்தேன் எங்கள் அப்பா கூட. ஸோ இப்போ கூட நான் வந்து ஆக்டிங் பண்ணலன்னா எனக்கு வந்து அங்கே பேக் லைஃப், ஐ ஹாவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப் டு லீட் and everything is there, but still I want to know what is my potential. அப்பா பேர் யூஸ் பண்ணாமல் இல்லை அப்பாவோட இது யூஸ் பண்ணாமல் நான் எப்படி ஒரு ஐடென்டிட்டி, நான் எனக்காக ஒரு ஐடென்டிட்டி இங்கே கிரியேட் பண்ண முடியும்? ஊர் விட்டு ஊர் வந்து யாரும் தெரியாத ஒரு இடத்துல, அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க, பட் அவங்களோட ரெஃபரன்ஸ் யாரும் நான் இங்கே வந்ததே யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு வெறி தான், அவ்வளோதான் எனக்குள்ளே என்ன இருக்குது, அவ்வளோதான். வெரி இன்ஸ்பைரிங். ஸோ இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேன் மூமெண்ட் கண்டிப்பாக மறக்க முடியாது. உங்களோட முதல் ஃபேன் மூமெண்ட் எப்படின்னா, வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும், நீலி சீரியல் பண்ணுற டைமில், அந்த பீரியட்லேயே. ஸோ அப்போ வந்து நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன், எதுக்கு ஃபேமிலியோடு வரோம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போனேன். அப்போது அந்த டைமில் வந்து கார் எடுத்துட்டாங்க, சாப்பிட்டு யாரோ போய் கார் எடுத்துட்டாங்க, திருப்பி ரிவர்ஸ் போட்டு இங்கே வந்து திறங்க மூஞ்சி திறங்க மூடி வச்சா உங்களுக்கு தெரியாதா யாருன்னு? அதிகாரமா எப்படி இப்படியெல்லாம் பண்ண முடியும்? நீங்கள் இல்லைங்க கொஞ்சம் ஃபேமிலியோட வந்திருக்கேன். இல்லை உட்காருங்க, பில்லு நான் தான் கட்டுவேன், சாப்பிடுங்க, யார் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு செல்ஃபிக்கு அவ்வளோ பில்லா? ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் முகத்தெல்லாம் முடிக்கிறீங்க, அவர் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்கள் பெரிய ஃபேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு சம்திங் ஐ ரியலி செரிஷ். அண்ட் அப்புறம் தமிழும் சரஸ்வதியும் பண்ணி எங்கே போனாலும் கார்த்தி 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 அப்படி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு மூமெண்ட் என்னென்னா, அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன்ல, ட்ரோல் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கணும், இல்லைனா ட்ரோல் வாங்கி ஊருக்கு கிளம்பிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அதுதான் ஒரு ட்ரோல் பண்ணுற மூமெண்ட்டு. யாரோ என்னை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, பயங்கரமாக ட்ரோல் ஆயிடுச்சு. அது என்னென்னா, ஒரு சீன் வந்து சார்ன்னு சொல்லாத, கார்த்தி சார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. நான் வந்து அது சொல்லிட்டேன், அந்த ஒரு ஷூட்டிங்கில் சொல்லிட்டேன், சரி ஓகே அப்படின்னு. அது வந்து ப்ரோமோவில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சு, இந்த மூஞ்சிக்கு இது தேவையா, இவரெல்லாம் பெரிய சூர்யாவா அப்படின்னாலாம் ஆடியன்ஸ் கமெண்ட்ஸு. எனக்கு ஐயோ எப்படி இது எடுத்துக்கிறது? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னை யாரோ ட்ரோல் பண்ணுறாங்க என்னோட இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நினச்சேன், ஓகே
இப்படியும் ஒரு ஒரு பப்ளிசிட்டி தானே அப்படின்னு சொல்லி என்ன இருந்தானே எல்லாமே பப்ளிசிட்டி தானே அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் தி டே உங்களோட அந்த ரோல் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்ததால தான் உங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணி இருக்கு. அதே பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஸோ ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான டவுட் நான் ஃபர்ஸ்டே கேட்கணும்னு நினைச்சேன், நவீன் தமிழ் பையனா தெலுங்கு பையனா கன்னடா பையனா எந்த அது எனக்கு வந்து அதான் பேர் வச்சுட்டாங்களே செட்லிய பைலிங்குவல் வாயா அப்படின்னு சொல்லி. ஸோ என்னன்னா நான் பிறந்தது சென்னை ராயப்பேட்டா. இப்போ கூட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு, வேணா அதை காட்டுறேன், நீங்க பாருங்க. சரி. அம்மா அப்பா 2 பேரும் வந்து தமிழ் தான், தமிழ்காரங்க. ஆமா. ஓகே. என்ன ஆச்சுன்னா வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க வேலைக்காக அப்பாவை. ஸோ இங்கே பிறந்த பிறகு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் பெங்களூர் போய் செட்டில் ஆனவங்க திருப்பி சென்னைக்கு வந்து சரித்திரமே இல்லை. வரவே இல்லை. யாரா இருந்தாலும் பொதுவா அங்க பெங்களூர் போய் வேலை கிடைச்சி செட்டில் ஆயிட்டாங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு திருப்பி ஏன்பா சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப கூட எங்க வீட்டுல கேட்பாங்க, அது எப்படா நீ சென்னையில இருக்க, அது எப்படா வெயில தாங்குற, சென்னை இழுத்துருச்சு வர வச்சிருக்கு. ஆமா. ஸோ எனக்கு சென்னை தான் பிடிக்கும். எனக்கு அந்த டைமில் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நான், எனக்கு சென்னை தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு வாழ்வு கொடுத்துருக்காங்க, வாழ்வாதாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்னை மக்கள். ஸோ இதை விட்டு நான் எனக்கு முடிகிற வரைக்கும் என்னால் முடிகிற வரைக்கும் நான் இங்கே உழைப்பேன், என்டர்டெயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேணா ரிட்டையர்மெண்ட்டுக்காக அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ பிடிவாதமாக வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லும் போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்களை யாராவது வந்து இன்சல்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வாய்ப்பை வேறு யாருக்கும் கொடுத்துருப்பாங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராமிஸ் பண்ண இடத்துல வந்து அதை வந்து ஏமாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து ஹர்ட் ஆக்குனா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா, பாதிச்ச ஒரு விஷயம்? ஆமாம். ஒரு ஸ்டார்டிங்கில் நான் படத்துக்காக தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அது யார் ஹீரோ யார் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது வந்து வேண்டாம். ஸோ ஒரு பெரிய ஹீரோ கூட ஆமாம். ஸோ பெரிய ஹீரோ கூட நடித்த வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஈக்குவலண்ட்டான சீன் வர வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆடிஷனெல்லாம் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்காக ஷேவிங்கெல்லாம் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ ஷேவெல்லாம் பண்ணி லுக் ரெடி பண்ணி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் செட்டு கூப்பிட்றாங்க. பேமெண்ட் கூட வேணான்னு சொல்லிட்டேன், பேமெண்ட்டே வேணாம், எனக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நானே எல்லாமே செலவு பண்ணி காஸ்டியூம் எல்லாம் செலவு பண்ணி நான் போயிட்டேன். ஸோ போயிட்டு ரெடியாக அங்கே செட்டிலெலாம் நிற்கிறேன். சார் ரெடி சார் போகலாம் அப்படின்னு. அப்போ ஃபைலை தூக்கி இங்கேருந்து இப்படி நடந்து வா அப்படின்னு சொன்னாங்க. சார் நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் ஓகே ஆக்ஷன், ஃபைலை தூக்கி நடந்து வா, ஓகே காட். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களே ஃபைலு, இப்போ ஆக்ஷன் சொல்கிறேன், இங்கேருந்து இங்கே நடந்துட்டு போனோம், ஓகேவா? ஓகே ரெடி ரோலிங் ஆக்ஷன். இல்லைப்பா நடக்காமல் இருக்கேன். இல்லை சார் டைலாகா யார் அது கூப்பிடு டைலாக்னு கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லி அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அடிக்க வச்சாங்க. ஸோ அது எனக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துடணும், கண்டினியூட்டி இருக்குது சரிங்களா, மறக்காமல். இல்லை சார் ஏதோ கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்க, இதுக்காகவே மெனக்கெட்டு இதெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தேன், எப்படி சார் அப்படின்னு, நாளைக்கு வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்காக ரொம்ப அது வந்து எப்படி சொல்கிறது, இட் இஸ் லைக் சம்திங் லைக் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் நம்ம மெனக்கட்டு வந்தோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகலை, நான் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போகலை. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே நிறைய அட்மாஸ்பியராக நடிச்சதுனால இந்த ஒரு பெயின். இதுக்கு முன்னாடியே அட்மாஸ்பியராக நடிச்சிருக்கேன், அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் கேஷ் மோரா படத்துலலாம் ஷாலெல்லாம் போத்துக்கிட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், அது யாருக்கு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படும் போது இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ அதுதான். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து என்னோட எந்த ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை இது வரைக்கும் சொன்னதே இல்லை. பிகாஸ் மை டேட் இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் வாட் ஐம் டூயிங். யா ஹி இஸ் நாட் அக்செப்டட் இட். பண்ணுறான் ஓகே சரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்படியே இருந்தார், ஒன்றுமே சொல்லலை. இப்போ தான் வந்து ஓகே இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதை நான் ஒரு குறையாக சொல்லலை, அது வந்து அவங்க பெற்றவங்களுக்கான வருத்தம் இருக்கும்ல, பையன் எப்படி போயிட்டான், இதுக்காக அவளை படிக்க வச்சேன், அமெரிக்காலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போனோம், ஏதோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தானே, இங்கே போய் மாட்டிகிட்டு இருக்கானே டெலிவிஷனில் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஸோ பட் தென் நவ் ஹி இஸ் காட் நோ ஜஸ்ட் கோ டெல் அப்பா நான் சயின்டிஸ்ட் ஆவேன் தான் சொன்னேன், ஆனால் இனிமே நான் ஆக்ட் பண்ணி டாக்டர் ஆவேன், சயின்டிஸ்ட் ஆவேன், கலெக்டர். எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் இருந்துச்சு, ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு விஏஓ ஆஃபீஸராக ரோல் பண்ணேன் தேன்மொழியில். எப்படி இருப்பா இது அப்படின்னு இப்படி பார்த்தாரு மேலேருந்து கீழே.
என்ன லக்கல் கிரீன் பண்றீங்க இங்க்ல சைன் போட சொன்னா ஸோ அது ஒரு மொமெண்ட் இருக்கு பட் இட் டேக்ஸ் டைம் ஈவென்ச்சுவலி அவரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம் சூப்பர் ஸோ ஃபைனல் கொஷன் உங்களோட லைஃப்ல நீங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சக்கப்புறம் ஒரு புக்கை எழுதுறீங்க அந்த புக்கில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதுவீங்க நான் என்னென்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது என்னென்னா இது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஐ ஹாவ் திஸ் அர்ஜ் அதை பற்றி தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ கடைசி லைனில் என்னென்னா நமக்கு சோறு போடுற தெய்வத்தை மறந்துடாதீங்க. Thank you so much for joining Navin. Thank you. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers.